இலங்கையில நுகைகுடையில இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டமானது இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய அளவிலான கூட்டமாக அமையும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா அந்த அளவெல்லாம் பெரிய அளவிலான கூட்டமா இது அமையவில்லை. ஒரு அளவான மக்கள் தொகையோட இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தால என்ன பிரயோசனம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டத்தால பெரிய அளவில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அந்த கூட்டம் அப்படித்தான் அமைஞ்சிருந்தது. முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கல. நாமல் ராஜபக்சவும் இன்னும் சில அரசியல்வாதிகள் இந்த கூட்டத்துல உரையாற்றி இருந்தார்கள். ஆனா இந்த கூட்டமானது இன்றைய தினம் நுகைகுடையில் நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டமானது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக் அவர்களுக்கு விழுந்த முதல் அடியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்று தான் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்துப்பாங்க. என்ன விஷயம்னு சொன்னா இன்றைய தினம் நவம்பர் மாசம் 21ஆம் தேதி எதிர்கட்சிகள் இருக்கிற ஒரு சில கட்சிகள் எல்லாம் நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுல இந்த கூட்டத்துக்கு போற பாதையிலேயே புல்லுக்காட்டுகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டம் தொடங்கினதுல இருந்தே பவர் தொடங்கின உடனே பவர் கட் ஏற்பட்டிருக்குது. அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அரசாங்கத்தின் அழுத்தத்தால அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா அல்லது இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின ஆக்களுடைய தொழில்நுட்ப கோராளால அந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா எந்த விஷயம் என்னன்னு தெரியல. ஆனா இந்த கூட்டம் ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டத்துக்கு முக்கியமான அரசியல்வாதிகள் போனார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. சஜித் பிரேமதாசாவை இல்ல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார். ஜீவன் தொண்டமானுடைய திருமணத்துல பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த கூட்டத்துல பங்கெடுக்கவில்லை. நாமல் ராஜபக்சவும் இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்து கதைச்சிருந்தார்கள். ரைட். இப்படி இந்த கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான முக்கியமான அரசியல் புள்ளிகள் எல்லாம் போய் பெரிய அளவிலாக அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் சொல்லி இல்லை. ஆனா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த கூட்டத்துல ஜனாதிபதி அவர்களுக்கு நேரடியாக சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். நேரடியாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இந்த கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு விழுந்த முதல் அடியாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னா இலங்கையின் அரசியல் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போக சொல்லி கலைச்ச ஒரு அரசியல் குடும்பத்தில இருந்து ஒரு ஆள் இன்றைய தினம் நுகைகுடையில மிகப்பெரிய அளவுன்னு சொல்ல இல்லாட்டிக்கும் ஒரு அளவான கூட்டம் அங்க போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டத்துல திகதி அறிவிச்சதுல ஒரு குளறுபடி இருக்குதுன்னு சொன்னா இந்த கூட்டம் இப்ப நடைபெற்ற இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் ஏஎல் பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிற தினம். அப்ப இந்த ஏஎல் பரீட்சை அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சில ஸ்கூல்ஸ் இருந்ததால போலீசார் இன்றைக்கு பகலே அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முதலே போய் அங்க இருந்த அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. அதை கூட அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்துல கதைச்சி அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு அழுத்தங்கள் அரசால வழங்கப்பட்டிருக்குது. அரசால இவ்வளவு அழுத்தங்கள் தரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை பக்கத்துல இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல ஒலிபெருக்கி உண்மையாவே கட்டுப்பட மாட்டாங்க. இது அழுத்தம் இல்லாம இது நோமலாவே சாதாரணமா படிச்ச ஒரு அளவுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு எலெக்ஷன் நடக்கிற டைம்ல பக்கத்துல ஒலிபெருக்கிய போட்டு சத்தம் எழுப்பேலாது சத்தம் போட இல்லாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை கூட இவங்க அரசின் அழுத்தம்னு சொல்லி அரசு இந்த கூட்டத்துக்கு அஞ்சுது, இந்த கூட்டத்துக்கு பயப்படுது. நாமல் ராஜபக்ஷ அவருடைய தலைமையில இந்த கூட்டம் நடைபெறதுக்கு அரசாங்கம் பயப்படுது சொல்லி அவங்க இதை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய குளறுபடிகள், நிறைய சிக்கல்கள். இந்த ரோட்ல புல்லு கட்டு தொங்க விடப்பட்டிருந்ததானே, கட்டி தொங்க விடப்பட்டிருந்தானே, இதற்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது புத்தருடைய ஒரு போதனையை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். எப்படி புத்தருடைய ஒரு போதனையை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா அவர்கள் கொடுத்ததை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அதை அவர்களே பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லி அர்த்தமாம். ஒரு புத்தருடைய ஒரு போதனையில அந்த விஷயம் இருக்குதாம்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த புல்லுக்கட்டு காட்டின விஷயத்துக்கு சொல்லி இருக்கிறார். ரைட். இதுல நாமல் ராஜபக்ஷ அவருடைய ஸ்பீச் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் அரசுக்கு நேரடியாகவே சில விஷயங்களை சொல்லியிருக்கு. நேரடியாக அரசை தாக்கி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக் அவர்களை தாக்கி நேரடியாகவே ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் ஒன்றுமே நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா IMF நிராகரிப்போம்னு சொல்லி தேர்தலுக்கு வர முன்னம் அவருடைய இந்த அரசாங்கமான சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னு சொன்னா கடைசியாக IMF போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரிகளால் மக்களை நசுக்குகிறார்கள் சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். எப்படி
மக்களை இந்த அரசாங்கமானது வரிகளால நசுக்குகிறார்கள் சொல்லி. நாடு அதல பாதாளத்துல போனதுக்கு யாற்று அரசியல் குடும்பம் காரணம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மோசடிகள், மிகப்பெரிய அளவிலான நிதி மோசடிகள், நாட்டை பொருளாதார ரீதியாக அதல பாதாளத்துக்கு தள்ளி விழுத்தினதே யாற்று அரசியல் குடும்பம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஆள் சொல்றேன், மக்களை வரிகளால நசுக்குகிறார்களாம் இந்த அரசாங்கம் சொல்லி. நான் என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கல. ஆனா இந்த விஷயத்த சொல்ற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ. சரி, இப்ப நாமல் ராஜபக்ஷ இப்படியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சரி, அவரோட அந்த மேடையில பேசின மிச்ச அரசியல்வாதிகள் என்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பெரிய அளவிலான காரசாரமான விஷயமோ முக்கியமான புள்ளிகளோ அவங்க கதைக்கையில மேலோட்டமாக இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்த்து இந்த அரசாங்கமானது அஞ்சுகிறார்கள், அதனாலதான் கரண்டை கட் பண்றாங்க, அதனாலதான் இப்படி ஸ்பீக்கர்ஸை கலட்டுறாங்கன்னு சொல்லி பொதுவான ஒரு மேலோட்டமான குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியாது, மேலோட்டமான அழுத்தங்களை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா அவங்க யாழ்ப்பாணத்தையும் விட்டு வைக்கல. யாழ்ப்பாணத்துக்கு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களையும் காய்ச்சிருக்காங்க. அதாவது 13வது திருத்த சட்டம் தொடர்பாக காய்ச்சிருக்காங்க. முன்னாள் போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும், தடுப்புல இருக்கிற முன்னாள் போராளிகளை விடுதலை செய்ய வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை காய்ச்சிருக்காங்க. பயங்கரவாத திருத்த சட்டம் தொடர்பாக காய்ச்சிருக்காங்க. இப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்களையும் கொஞ்சம் தங்கட பக்கம் இழுக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை காய்ச்சிருக்காங்க. இந்த இந்த கூட்டத்துல அவங்க கதைச்சிருக்கிற விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற விஷயமோ அல்லது அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிற விஷயமோ இல்ல. ஆனா மக்களால நாட்டை விட்டு கலைக்கப்பட்ட ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் இன்றைய தினம் ஒரு பொது வழியில இந்த அளவு மக்கள் தொகையோட அரசை எதிர்த்து நேரடியாக குரல் கொடுத்து கதைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முதல் அடியாக பார்க்கப்படுகின்றது. இனிவரும் நாட்கள்ல இவர்களுடைய அரசியல் அதாவது இந்த விடயமானது இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அந்த மேடையில கதைச்ச விடயமானது நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஜனாதிபதி கனவுக்குரிய ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பயந்து நினைச்சிருந்தா இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.